ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு MMSK Vlogs. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பசங்களுக்கு எல்லாம் வந்து சிம்பிளாக இருக்கு சாப்பாடு வந்து சிம்பிளாக இருக்கணும், ஆனால் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கணும். எல்லா வெஜிடபிள்ஸில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸும் வந்து பசங்களுக்கு கிடைக்கணும். அந்த மாதிரியான ஒரு ரெசிபி தான் வந்து இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். எப்படி வந்து செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு வந்து சிம்பிளாக வந்து குக்கரில் தான் வந்து பண்ண போகிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இதுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து சூடாகட்டும். ஆயில் சூடானதுமே ஒரு பிரியாணி இலை வந்து எடுத்துக்கலாம், பிரிஞ்சி. அது கூட 4 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய். இல்லை எண்ணெயில் பொரிஞ்சிடுச்சு. நான் ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நீள் வாக்கில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா நமக்கு வந்து வதங்கி வரணும். இதில் நம்ம எல்லா வெஜிடபிள்ஸும் வந்து கட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்தில் வந்து சட்டுன்னு ரெடி ஆயிடும். பசங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து லஞ்சுக்கு ரெடி பண்ணி கொடுத்துடலாம். வதங்கினது போதும். இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 4 பச்சை மிளகாயை நீள்வாக்கில் கீறி வச்சுருக்கிறேன். இதையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது காரத்துக்கு வந்து நம்ம சேர்த்துருக்குறோம். காரத்துக்கு நம்ம வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இனி வந்து பெப்பர், மிளகுத்தூள் மட்டும்தான் சேர்ப்போம். இது கூடவே ஒரு 2 மீடியம் சைஸு தக்காளி வந்து கட் பண்ணி நீள்வாக்கில் கட் பண்ணிச்சு, அதையும் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். தக்காளியும் வெங்காயம் வந்து வதங்கினது போதும். நம்ம இது கூட 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்டோடைய பச்சை வாசனை வந்து போயிடுச்சு. நமக்கு வந்து இனி தேவையான அளவு கொஞ்சம் புதினா வந்து லைட்டாக வந்து சேர்த்துக்கலாம், ரொம்ப சேர்க்க வேண்டாம். நான் கொஞ்சம் நேரமாகவே கட் பண்ணி வச்சுட்டேன். இது கூட ஒரு கைப்பிடி வந்து கொத்தமல்லி இலை. இன்றைக்கி வந்து ஒரு 100 கிராம் வந்து கேரட் வந்து எடுத்துருக்கிறேன். அதை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது கூடவே வந்து ஒரு 50 கிராம் வந்து பீன்ஸு, இதுவும் வந்து நான் வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். நான் இப்போ வந்து பீன்ஸு கேரட் எல்லாம் போட்டாச்சு. அது கூடவே வந்து ஒரு கைப்பிடி வந்து சோயா, இது வந்து ஒரு 1/2 hour ஊற வச்சு எடுத்துட்டேன். சின்னதாக இருந்ததுனால நான் அப்படியே வந்து சேர்க்குறேன். இது வந்து நீங்கள் பெருசு எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது நம்ம இது கூட சேர்த்துடலாம். கப்பு தேங்காய் கணக்கு பார்த்தா இந்த கப்புக்கு வந்து 1 கப்பு தேங்காய் பால், 1 கப்பு வந்து தேங்காய் பால் 1.5 கப்பு இருக்குது. தேங்காய் பால் வந்து சேர்த்துருக்கிறேன். தேங்காய் பால் வந்து சேர்க்கும் போது அந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். நல்லா கொதிச்சாச்சு. இந்த டைமில் வந்து காரத்துக்கு தேவையான மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் வந்து சேர்த்துருக்கிறேன். இது கூடவே வந்து 1/4 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா ரொம்ப வந்து சேர்க்க வேண்டாம், லைட்டாக வாசத்துக்கு வந்து சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இவ்வளோ வந்தாங்க மசாலா எல்லாமே. நம்ம இனி வந்து எத்தனை கப்பு அரிசி எடுத்துருக்கோமோ அத்தனை கப்பு, 1 கப்புக்கு வந்து 1.5 கப்பு தண்ணி வச்சு நம்ம சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி 1.5 கப்பு வந்து நம்ம தேங்காய் பால் வந்து சேர்த்தாச்சு. தேங்காய் பால் வந்து இந்த காயெல்லாம் வந்து வேகிறதுக்காக வந்து சேர்த்துட்டோம். இனி அரிசி வேகிறதுக்கு வந்து நான் 2 கப்பு வந்து அரிசி எடுத்துருக்கிறேன். அதுக்கு வந்து 3 கப்பு தண்ணி வந்து நம்ம சேர்த்துடலாம். மூணு கப்பு தண்ணி சேர்த்துடலாம். நம்ம தண்ணி சேர்த்தாச்சு. இனி இது வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து அரிசியை வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிச்சிடுச்சு. இனி நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியை வந்து நம்ம சேர்த்துடலாம். அரிசி வந்து எப்போவுமே நம்ம சமைக்கிறதுக்கு ஒரு 1/2 hourக்கு முன்னாடி நம்ம ஊற வச்சிடணும் அரிசியை.
நம்ம இனி குக்கரை மூடி ஒரே ஒரு விசில் விட்டால் போதும், நமக்கு பர்ஃபெக்டான சாதம் வந்து ரெடி ஆயிரும். சாதத்துக்கு வந்து ஃபைனலாக வந்து நம்ம வந்து கொஞ்சம் வந்து டேஸ்ட்டுக்காக வந்து நெய்யில் வந்து கொஞ்சம் முந்திரி வந்து வறுத்து போட்டுடலாம். முந்திரி சேர்க்கும்போது அந்த நெய் வாசமும் அந்த முந்திரியுடைய டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இப்போ இதுக்கு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து நெய் எடுத்துருக்கிறேன். நமக்கு வந்து குக்கர் வந்து ஒரு விசில் பிடிச்சிருக்கு. ஆனால் ரொம்ப வாசமாக இருக்குது. அந்த ஏருடைய இது வெளியே வரும்போது ரொம்ப வாசமாக இருக்குது. நமக்கு நெய் சூடாகட்டும். சூடானா நான் ஒரு 10 முந்திரி வந்து 2ஆக வந்து கீரி எடுத்துருக்கிறேன். இது வந்து பார்த்துக்கோங்க. இது நம்ம அப்படியே இது கூட சேர்த்துடலாம். இதே நெய் வந்து சூடாயாச்சு. நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க முந்திரியை வந்து நெய்யில் வறுத்துடலாம். முந்திரி வந்து நல்லா வறுத்துடக்கூடாது, லைட்டாக ப்ரௌனிஷ் வந்தால் போதும். முந்திரியை நல்லா வந்து வறுத்துடக்கூடாது, லைட்டாக ப்ரௌனிஷ் கலர் வந்தால் போதும். இனி இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த நெய்யுடைய சூடுலேயே வந்து முந்திரி வந்து நல்லா செவந்துடும். நமக்கு வந்து புலாவ் வந்து ரெடி ஆகியாச்சு. எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? பார்க்குறதுக்கே ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட நம்ம வந்து தாளித்து வச்சுருக்கிற முந்திரியும் வந்து சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். முந்திரி நம்ம வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி பண்ணிடலாம். ஒரு பர்ஃபெக்டான ஒரு டேஸ்டான இன்னொன்று சொல்லணும்னா, இப்போ வந்து ஹெல்த்தி பசங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ரைஸ் வந்து பசங்களுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான ஹெல்த்தியான ஒரு புலாவ் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. உதிரியாக இருக்குது பார்த்தீங்களா? நம்ம இப்போ வெஜிடபிள் புலாவை செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இனி டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸுங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு நல்ல ரெசிபியோட மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.